முதலமைச்சர் அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு, அதாவது அன்னைக்கு நைட் நடந்துச்சுன்னு தெரியும். நானும் பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிக்கிறோம். தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதியானம் தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய லத்திச்சாச்சு அடிக்கிறாங்க. போற இடம் திவிகாவுடைய துண்டு போட்ட இடம் அடின்னு அடிச்சாங்க. இது தெரியுமா ஊடகங்களுக்கு? இல்ல ஊடகங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன அடின்னா மரண அடி. ஒருத்தரும் திவிகாவுடைய துண்டோ சட்டையோ இல்ல ஒரு நீங்க இளைஞரா இருந்தீங்கன்னா அந்த கரூர்ல நிக்க முடியாது. நாங்க வெளியே வந்துட்டு பார்டர்ல நிக்கிறோம். மேல நிர்வாகத்துல இருந்து கூப்பிட்டா இல்ல வராதீங்க, இல்ல நம்ம ஒரு 500 பேரோட போனா திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சிச்சுவேஷன் உருவாக்குவாங்க. அப்ப நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறாங்க. அங்க இருந்து நாங்க போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம், என்ன ஆச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்களா? அங்க இருந்து தகவல் வருது, பெரிய பெரிய ஜட்ஜஸ் நீ போட்டிருக்காங்க, கரூர்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது. ஏன் பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கல? அப்ப தாவேக கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, அங்கேயே வெளியேறுங்க. இவங்க எல்லாம் ஓட்டாங்க. தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது.